தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 10, தவக்காலம் முதல் வாரம், சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இம்மாதத்தின் இறுதி நாள். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தியதற்காக, இந்த மாதம் முழுவதும் நடப்பதற்கான ஆசிரியம் அருளை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக, உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான பலனையும் ஆற்றலையும் நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து நம்மை நிலைத்திருக்க செய்வதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் இந்த நாள் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுத்து, தெய்வமே, இதோ இந்த துன்பத்தின் மத்தியிலே, இந்த வேதனையின் மத்தியிலே, இந்த வியாதியின் மத்தியிலே என்னோடு இருந்து என்னை காத்து கொண்டீரே, எனக்கு துணையாக இருந்தீரே, நான் தளர்ந்த போதெல்லாம் என்னை திடப்படுத்தினீரே, நன்றி ஐயா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டோட அற்புதமான பிரசன்னம் இந்த நாளிலும் கூட உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த, உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். கருத்தாயிரு. நாம் செய்கின்ற செயல் எவ்வளவு பெரியது என்பதில் அல்ல, மாறாக சிறியவையோ பெரியவையோ அதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். ஏனோதானோ என்று சொல்லி நாம் செயல்படுகின்ற பொழுதோ அல்லது ஒரு கருத்தில்லாமல் பேசுகின்ற பொழுதோ நம்முடைய அந்த சொல்லும் நம்முடைய செயலும் வீணாய் போகும். நாம் ஒவ்வொன்றிலும் கருத்தாய் இருக்க வேண்டும். கருத்தாய் இருப்பது என்பது முழு கவனத்தோடு செய்வது, முழு உள்ளத்தோடு செய்வது, முழு அன்போடு செய்வது, சிதறாத சிந்தனையோடு செய்வது, தான் செய்கின்ற காரியங்கள் என்ன என்பதை அறிந்தும் அதனால் வருகின்ற விளைவுகள் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதில் அந்த காரியத்தில் ஈடுபடுவது ஆகும். இதோ நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு நிலைகளிலே கருத்தாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆன்மீக வாழ்விலே அழைப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாக பார்க்கின்ற பொழுது விடுதலை பயனில் 20:8 படிக்கின்ற பொழுது ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிப்பதிலே கருத்தாயிரு என்று சொல்லப்படுகின்றது. ஓய்வு நாள் ஆண்டவரை நாள், ஆண்டவருக்காக செலவிடப்பட வேண்டிய நாள், இறை வார்த்தையை கேட்கும், திருப்பலியிலே பங்கெடுக்க, இறைவனை மகிமைப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிற நாள். ஆகவே அந்த நாளை தூய்மையாக கடைபிடிப்பதே கருத்தாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் திருப்பாடல் 34:14 படிக்கின்ற பொழுது தீமையை விட்டு விலகுவதிலே, நன்மை செய்வதிலே, நல்வாழ்வை கடைபிடிப்பதிலே, அடைவதிலே கருத்தாயிரு என்று சொல்லப்படுகின்றது. தீமையை விலக்கி நன்மையை செய்து நல்வாழ்வை பெற்றுக்கொள்வதிலே கருத்தாய் இருக்க வேண்டும் என்று அழைப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 தீமோத்தேயு 4 படிக்கின்ற பொழுது நீ போதிக்கின்ற போதனை குறித்து கவனமாயிரு என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 தீமோத்தேயு 4:2 படிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை அறிவிப்பதிலே கவனமாயிரு, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தை அறிவிப்பதிலே கவனமாயிரு என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய நற்செய்தியின் பணியாளர்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் கருத்தாய் இருந்து, நாம் கடவுளுடைய கட்டளைகளை கருத்தூன்றி அவருடைய உடன்படிக்கை நிலைத்திருந்து அவருடைய செயல்பாடுகளை செய்பவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் பெற்ற மக்களாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு விவிலியம் சொல்லி காட்டியிருக்கின்றது. இது இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது மோசே இஸ்ராயேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையின் கட்டளைகளிலே கடைபிடிப்பதில் கருத்தாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியிலே நீ முழு உள்ளத்தோடு முழு கவனத்தோடு செயல்படுத்துவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். ஏன் அதில் கருத்தாய் இருக்க அழைப்பு விடுக்கின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது அதற்கான விடையும் இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கின்ற நீ வாக்கு கொடுத்திருக்கின்றார். நீ கடவுளுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றாய். அவருடைய கட்டளை கடைபிடிப்பதாகவும் அதன்படி நடப்பதாகவும் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்காகவே நீ கொடுத்த வாக்குறுதியின்படி அதில் நிலைத்திருக்க
முயற்சி செய், கருத்தாயிரு என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். அன்பு காட்டுவதிலும் கவனமாயிருங்கள். உங்களை அன்பு செய்பவர்களுக்கு மட்டும் நீங்கள் அன்பு செய்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி நம்மை நேசிப்பவர்களுக்கு மட்டும் அன்பை காட்டுவதாக இருக்கக்கூடாது. மாறாக உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். மிகவும் சவாலான காரியம் ஒன்று இது. அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்ற மனிதர்களாகிய நாம் இயேசுவை போல தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபித்த, தன்னை துன்புறுத்தியவர்களை அன்பு செய்த இயேசுவை போல நாமும் நமக்கு எதிராக செய்கின்ற மனிதர்களை அன்பு செய்யவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்மால் அவர்களை மன்னிக்க முடியாது, அவர்கள் செய்த துரோகங்களை மறந்துவிட முடியாது. நம்முடைய மனித இயல்பினாலே அதை செய்ய முடியாது. அதற்குத்தான் கடவுள் வழிகாட்டுகின்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். நமக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை, நமக்கு எதிராக வஞ்சகம் செய்தவர்களை, நமக்கு படுகொலை தோண்டியவர்களை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து, தெய்வமே இதோ இந்த மனிதன் எனக்கு செய்த காரியத்தை உன் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து இறைவன் அவர்களை மன்னிக்கும், அவர்களை மன்னிப்பதற்கான அருளை நமக்கு கொடுக்கும். மன்றாடுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம், கடவுளை ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். அன்பு சொந்தங்களே, இப்படி இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுளும் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். நீ இதை செய்தால் நீ ஆசி பெற்ற மகனாய் இருப்பாய், என்னுடைய மகனாய் இருப்பாய், என்னுடைய சொந்த பிள்ளையாக இருப்பாய், எல்லா நிலைகளும் நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி இறைவனும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பார்க்கின்ற பொழுது இணைச்சட்டம் 28:1 படிக்கின்ற பொழுது, நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்ந்தாய் என்றால், அதை கடைபிடிப்பதில் கருத்தாக இருந்தாய் என்றால், நீ உலகில் இருக்கின்ற எல்லா மக்களினங்களிலும் நீ மேலானவென்று கடவுளால் உயர்த்தப்படுவாய், மேன்மைப்படுத்தப்படுவார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகின்றார். மேல் இணைச்சட்டம் 28:13 படிக்கின்ற பொழுது, நீ அவரை கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் ஆண்டவர் உன்னை முதல்வனாக்குவாரே அன்றி கடையனாக்கப்பட மாட்டாய், நீ வாழ்வில் உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் என்று சொல்லி இருக்கின்றார். இணைச்சட்டம் 29:9 படிக்கின்ற பொழுது, நீ கட்டளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் நீ மேற்கொள்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி கொள்வாய், நிறைவை காண்பாய் என்று சொல்லுகின்றார். இறைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். மத்தேயு 5:17, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் என் வாக்குறுதி சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது என்று சொல்லி இருக்கின்றார். நான் சொன்னது அனைத்தும் அப்படி நிறைவேறும் என்று சொல்லி இருக்கின்றார். இறைவன் வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறும் எனில் நாம் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் கருத்தாய் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் அதை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இறைவன் கொடுத்த கட்டளைகள் 10 கட்டளைகளாக இருக்கின்றன. திருச்சபை இறைவனோடு நாம் இணைந்து வாழ்வதற்காக 6 கட்டளைகள் கொடுத்திருக்கின்றது. இப்படி இறைவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் நான் கண்ணும் கருத்துமாக அதை கடைபிடித்து வாழ்பவனாக, அதை கடைபிடிக்காத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்பவராக, இறை அன்பை தேடி வருபவனாக இருக்கின்ற பொழுது இந்த தவக்காலம் நான் இழந்து போன ஆசிரையும் அருளை எனக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய, இறைவனுடைய மாட்சியும் எனக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாய் அமைந்திடும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, கருத்தாயிரு. நீ செய்கின்ற செயலிலே கருத்தாயிரு, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அதே போல அன்பு காட்டுவதிலே கருத்தாயிரு என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஆண்டவருடைய படிப்பினைகளை நமதாக மாற்றுவோம். இறந்து போன ஆசிரியரை பெற்றுக்கொண்டவர்களாக அன்பு கரங்களிலே ஆண்டவருடைய அன்பு கரங்கள் தவழ்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். நம் வழியாய் பிறரும் இறையருளை பெற்றுக்கொள்ள இந்த காலத்தை பயன்படுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும்